2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 253 புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது: நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அருமையான தேவச்சனமே, it is a confession word of Apostle Paul to proclaim the God's what God has given to Apostle Paul to proclaim to the people. தேவச்சனமே, ஒரு மனிதன் ஒரு மனு கூட்டத்துக்கு முன்பாக எதை பேச வேண்டும் என்பதை தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா பற்றி ஐயா டீச் பண்ணாரு, எங்க பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து. தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலையும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய கமாண்ட்மெண்ட், அது கட்டளை. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்துல அப்படி என்னங்க இருக்குது, அவர் இதை பிரகடனப்படுத்துகிறாரே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை இந்த வேத வசனத்துல மிக அருமையாக பிரகடனப்படுத்துகிறார். இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் அவ்வளவு உள்ள அடக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையின் மகத்துவம் இருக்கு. நாங்கள், அப்போ பவுல் சொல்றார், அப்போ பவுல் மாத்திரமல்ல, அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நட்புறவுல இருக்கிறவங்க. நல்லா விளங்குதுங்களா? நீங்க இருக்கிறீங்க, உங்களோட நட்புறவுல யார் இருக்கிறா? நீங்க எந்த வார்த்தைகளை பேசுகிறீங்க? நெகட்டிவா பேசுறீங்களா, பாசிட்டிவா பேசுறீங்களா, குற்றப்படுத்துகிறத பேசுறீங்களா, வாழ்த்துதலை பேசுகிறீங்களா, திருட பேசுகிறீங்களா, நன்மை குறித்ததானவைகளை பேசுகிறீர்களா? So God says who you are and who are abided with you. நீங்கள் யார், உங்களோடு கூட யார் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள்? விளங்குதுங்களா? வேத வசனம் நம்மை ஆராய்வதற்காக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம். அப்படின்னா திரளான கூட்டம் மாம்சத்துல தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அவன் ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், கடவுளை அறிந்தவனா இருக்கலாம், அறியாதவனா இருக்கலாம், பட் மாம்சத்தில் நடக்கிறவங்க இருக்கிறாங்க உலகத்துல. அப்படிதானே சொல்லுது இந்த வேதம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னோடு கூட இருக்கிற ஒரு கூட்டத்தை இங்க தீர்மானமா சொல்லுகிறார். என்ன சொல்றார்? நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. பூமியில எல்லாரும் சாப்பிடுற ஆகாரம் தான் நாங்களும் சாப்பிடுறோம், அதுதான் மாம்சம். பூமியில வேலைக்கு போறவங்கிற போல நாங்களும் ஏதாவது ஒரு வேலையை செய்யறோம், மாம்சம். ஆனால் இப்போ ஒரு வார்த்தையை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. என்ன வார்த்தை தெரியுங்களா? ஸ்பெஷல் வார்த்தை, மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல நாங்க. அதுதான் ஸ்பெஷல். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, வேதத்தை வாசிக்கிறார்கள, அந்த வாசிக்கப்பட்ட வேதத்தை தன்னோடு கூட வைத்துக் கொள்வது இல்லை. மாம்சத்துல தான் நடக்கிறாங்க, மாம்சத்துல தான் போரும் செய்கிறார்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? பாஸ்டர் உங்களுக்கு விளங்கி இருக்கா? சோ பவுல் சொல்லுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு டெக்னாலஜி, பெட்ரோல் போடுற வண்டி பெட்ரோல் தான் ஓடும். பஞ்சர் ஆயிடுச்சுன்றதுக்காக பெட்ரோல் ஸ்டேஷன்ல போய் ஏங்க பஞ்சர் போடுறது பெருசா பெட்ரோல் போடுறது பெருசா? பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓடும். ஆமா, அந்த வண்டி ஓடுறதுக்கு 2 சக்கரம் தேவை. சக்கரத்துக்கு பஞ்சர் ஆச்சு, இப்ப யாரை போய் பார்க்கணும்? பஞ்சர் போடுறவன தான் பார்க்கணும். வாகனத்துக்கு எவ்வளவு அதிநவீன மெக்கானிசம் இருந்தாலும் ஒரு பஞ்சருக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்ய வேண்டும் என்பதை இங்கே சொல்றார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாம், பட் மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்கிறவர்கள் அல்ல. ஏன்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய போராயுதங்கள் அது மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல். சொல்றார் கிளீனா, ஒரு போர் வந்திருக்கு என் வாழ்க்கையில. அந்த போர்
மாம்சத்துக்குரியவைகள் அல்ல என்பதை ஒரு டிட்டர்மினேஷன், தீர்மானத்துக்கு வருகிற ஞானத்தை பெற்றவன் தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும். அப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலன்னா மார்க் வாங்க முடியாத ஒரு ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட் தான் அதே கிளாஸ்ல மறுபடியும் படிப்பான். அப்பவும் பாஸ் ஆகல, அப்பவும் மறுபடியும் அதே கிளாஸ்ல தான் அவன் இருக்க தகுதி உள்ளவன். அவனுடைய தகுதி என்ன? அடுத்த கிளாஸுக்கு இல்ல, இன்னும் இங்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையே ஒரு போர்க்களம். அது கற்றுக்கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது அவமானங்களா இருக்கலாம், நிந்தைகளா இருக்கலாம், பாவற்றி ஏழ்மைகளா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம். பட் மாம்சத்தின்படி நடக்க 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 அவைகளிலே வெற்றி பெறுவது கூடாத காரியம். பவுல் இதையெல்லாம் உணர்ந்து தன்னுடைய வாழ்வை எப்படி வெற்றி செய்தார் என்பதை, வெற்றி பெறாத இருக்கிற மக்களுக்கும் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறார். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அது தேவ பலனைகளாய் இருக்கிறது. ஒரு ப்ராப்ளம் அது எதை கொண்டு வருதுன்னா மாம்சத்துல நடக்கிறதுக்கு இல்ல, தேவ பலனை ரிசீவ் பண்றதுக்காக. அல்லேலூயா. நேற்று தினத்துல ஒரு போன், ஒரு ஊழியக்கார குடும்பம் இன்னொரு ஊழியக்கார குடும்பத்தினுடைய கணவனா இருக்கிற பிரச்சனைகளுக்காக என்கிட்ட வராங்க போன்ல. நான் பார்த்தது கிடையாது யாரையுமே. அந்த போன்ல பேசுறாங்க. டயாலிசிஸ் ரூம்ல கணவர் இருக்கிறாரு, மனைவி கிட்ட போன் போட்டு இவங்க கொடுக்குறாங்க. மனைவி கேட்கிற, என்னம்மா ஐயாவுக்கு பாஸ்டர் கிட்னி ரெண்டும் போயிடுச்சு. அப்படியாம்மா, கிட்னி காய்ச்சி. நுரையீரல் 31% தான், 31% ஆல் அவுட் ஆகிற கண்டிஷன். மண்ணீரல் சுத்தமா வேலை செய்யல. ஹார்ட் பயங்கரமான வேதனையில் இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சின்ன ஒரு டேபிள்ல படுக்க வைக்கலாம், அவரு சின்னதாக ஆயிட்டார். வியாதி வியாகுலம். என்னம்மா வயசு? 43 தான். தேவச்சனமே, இதை தவிர என்னன்னு கேட்கிறா, வெரி ஹை சுகர். நான் சொன்னேன், ஆக்சுவலா யாருமே இத்தனை கட்டுகளோடு கூட இருக்க முடியாது. உங்களை தேவன் பார்க்கிறார். நீங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறீர்களா, அல்லது உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பலவீனத்தை தேவ பலனை கொண்டு உங்களை அனுசரித்து போகும்படி உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? அசல் ஒன்றும் புரியல எங்களுக்கு. இதுதான் அவங்க பதில். நான் சொன்ன ஒரு அறிக்கையை சொல்றேன். இந்த அறிக்கையை ஒண்ணு நீங்க சொல்லுங்க, அவரால் முடியும்னா அவரை சொல்லுங்க. அவர் சொன்னாங்க, அவர்கிட்ட பேசும்போது 2 மணி, மாஸ்டர் 4 மணிக்கு இந்த டயாலிசிஸ் முடியும், நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். கரெக்டா 4:30 வந்துட்டாங்க. லைன்ல வந்து அவர் கையிலவே கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏன் ஊழியம் பண்றீங்க? உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. நீங்க தேவ பலனை ரிசீவ் பண்ண வேண்டுமானால் ஒரு அறிக்கைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நீங்க மாம்சத்தின்படி போர் செய்து செய்து பாத்தீங்க, மாம்சம் ஒன்னொன்னா ஃபெயிலியர் ஆகுது, ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபெயிலியர் ஆகுது. இப்ப டோட்டல் லாஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரையாவது ஒரு ஊழியக்காரர் பிடிக்கலான்னு உங்களை சிந்திக்கிற நேரம், ஏன் நம்பரை அற்புத விதமாய் குணப்பட்டவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க சொன்னாங்களா, ஐயா கிட்ட தீராத வியாதி கிடையாது, போகாத பேய் கிடையாது. அவர் காசு கேட்கறதுல தாழ்மையான மனுஷன், ஃபோன்ல தான் பேசணும், இங்கே நேரில் தான் வரணும், நோ டெக்னாலஜி பேஸ்ட். நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு அவர் லைன் கிடைக்கும், உங்க உடம்பு சரியாயிடும். அந்த ஒய்ஃப், அவங்களுடைய ஒய்ஃப் சொல்லிச்சு. இப்போ அவர்கிட்ட ஒரு அறிக்கையை சொன்னேன். ஒரே அறிக்கை, ஆண்டவரே எப்படி ஒரு முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ தெரியல, அந்த ஆவியிலையும் அந்த பலத்தில் தான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அவங்க சொல்லி கொடுத்ததின்படி. சோ எனக்குள்ளாக இந்த குறைகள், இது சாதாரண குறைகள் இல்லை. எதனால் அனுமதிக்கப்பட்டதோ அதற்கு காரணமான அத்தனை நபர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மன்னிக்கிறேன். என் ஆத்மா புதிய பலனை அடையும்படி எனக்கு செய்யுங்க.
அது தேவனுடைய பலனாய் இருந்து நான் இந்த மாம்சத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை எனக்கு சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்தேன். ஆரம்பத்துல ஸ்லோவா போன சவுண்டு அந்த தேவ மனுஷன் லாஸ்ட்ல தெம்பா சொல்லி முடிச்சாரு. அல்லேலூயா. தேவச்சனமே, இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவிட்டிருக்கிறார். எங்களுக்கு போராயுதங்கள் எங்களுடையது, அது மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு அது தேவபலனாக இருக்கிறது. வாட் எவர் யூ ஆர் பீயிங் deceived or made into problems, உனக்குள் வஞ்சிக்கப்பட்டதாக பிரச்சனைக்குரியதாக உன் மாம்சத்துல எது இருந்தாலும் அதை தேவ பலன் என்று நீ ரிசீவ் பண்ணி அந்த தேவ பலனை கொண்டு அதை உடைச்சனா வியாதி போறதை நீ பார்க்கலாம் நேர்ல. அதைத்தான் பவுல் 6வது வசனத்தை சொல்லுகிறார். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது, நீங்க தேவ பலன் என்று நீங்க நினைக்கிற பொழுது மாம்சம் இப்ப என்ன செய்து கீழ்ப்படியுது. மாம்சம் தலைவிரிச்சு ஆடிச்சு, மாம்சம் பெரிய தலைவலின்னு சொல்லிச்சு, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிச்சு மாம்சம். டாக்டர் எதை டெஸ்ட் பண்ற? ஆவியவா நம்ம கிட்ட லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்றான்? மாம்சத்தை தான் டெஸ்ட் பண்றான். இப்ப பவுல் சொல்லுகிறார், உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்படி. எது? நான் மாம்சத்தை சார்ந்து வாழல, ஆவிக்குரியதை நான் சார்ந்து வாழுகிறேன். அது எனக்கு தேவ பலனா இருக்கு. மாம்சம் உடைந்து தேவ பலன் இப்போ பவரா மாறுகிறதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்கிறார். அவர் சொல்லுகிறார், எல்லா கீழ்ப்படியாமைக்கு உகந்த நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறுகிற பொழுது உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் எது பாவத்துக்கு ஏதுவாக இருந்ததோ, உங்க வியாதி எதையோ சார்ந்த ஒரு பாவத்துக்கு உள்ள கிரியைகள், அது 4ஆம் தலைமுறையோ 3ஆம் தலைமுறையோ 2ஆம் தலைமுறையோ ஓ மேல அனுமதிக்கப்பட்டிருக்கு. நீங்க மாம்சத்துக்கு கீழ்ப்படியாம ஆவிக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது தண்டனை நிறைவேற்றி வருகிற அனுபவத்தை உன் சரீரம் பெற்றுக்கொள்வது. எந்த தண்டனை? இந்த வியாதிக்கு எந்த பாவமோ அந்த பாவத்தை சுமந்த இயேசு கிறிஸ்து அந்த தண்டனை நிறைவேற்றுகிறத இப்ப ஆவியில நீ உணர்ந்து சொல்லுவாயானால் அந்த வியாதி உன்னை விட்டு விலகுதன்னு வையே. ஜீசஸ் உடைய குருசிபிகேஷன் சும்மா இல்ல, அது உன்னையும் என்னையும் ஊன்ற கட்டுகிறதா. அது தசைகளிலும் சதைகளிலும் நம்முடைய ஆவியிலும் நம்முடைய ஆத்மாவிலும் கணுக்களிலும் அது உள்ள பூந்து நம்முடைய சிந்தனைகளை அது தேவபலனாய் மாற்றுகிறது. பவுலுடைய வார்த்தைகள் சர்வ சாதாரண. It is powered with the Holy Spirit. அதை உணர்வதற்காக தான் வேத வாக்கியங்கள் நமக்கு தேவபலனுக்காக கொடுக்கப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவ மகிமையை நீங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.